அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை லாத்திரன் பெரிய கோவில் நேர்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. அன்னையாம் திருச்சபைக்கு முதல் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு பிறகுதான் இந்த திருச்சபையிலே பல ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டது. முதலாக ஆலய நேர்ந்தளிப்பு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக காணப்படுகிறது தான் இந்த லாத்திரன் பேராலயம். இந்த நாளை நினைவு கூறுகின்ற தருணத்தில் இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய உங்களுடைய என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள அன்னையாம் திருச்சபை அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த விழாவிலே நாம் இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய நம் உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தி என்றும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது K.N. லியோன்ஸ் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், இவருடைய பிள்ளைகளுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆண்டவரால் ஆசீர்வதித்து வழிநடத்தபடியாகும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்து உள்ளே. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருக செய்தருள் வீராக. அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் என் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழ் இருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 47, இறை வாக்குகள் 1 முதல் 2, மேலும் 8 முதல் 9, 12 முடிய. அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 46, பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோவின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி.
ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை வாக்குகள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டிடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல் அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் உள்ளில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளவை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பொழுது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம் உடலாகிய கோவிலை பற்றியே அவர் பேசினார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் லாத்திரன் பெரிய பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழாவிலே இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய உங்களுடைய என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் நாம் எப்படி தூய்மையாக வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்கவும் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக
நம்முடைய இந்திய தேசத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. சுக்கியா என்ற ஒரு சிறுமி பல நாட்களாக உடல் நலமற்று தன்னுடைய இறக்கும் தருவாயில் இருந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே மருத்துவர்கள் அனைவரையும் அவர்கள் சந்தித்தார்கள். சந்திக்கின்ற பொழுது மருத்துவர்களும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள், நம் ஊரில் இருக்கின்ற மலை மீது இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் காணிக்கையின் பொழுது, அர்ச்சிப்பின் பொழுது கொடுக்கக்கூடிய அந்த பூவை எடுத்து வந்து இந்த குழந்தையோடு பயன்படுத்துகின்ற பொழுது இந்த குழந்தையின் நோய் நீக்கப்படும் என்று சொன்னார்கள். பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த சுக்கியா என்கின்ற பெண்ணுடைய தந்தை அந்த மலையை நோக்கி பயணம் செய்தார். ஆனால் இந்த மலையை நோக்கி பயணம் செய்தவருக்கு ஆலயத்திற்குள் செல்வதற்கு சிக்கல் ஒன்று இருந்தது. அது என்னவென்றால், அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர். ஆலயத்தை நோக்கி சென்று விடலாம், ஆனால் ஆலயத்திற்குள்ளே நுழைவது மிகவும் கடினம். எனவே அவர் என்ன செய்தார் என்றால், தன் முகத்தை மூடிக்கொண்டு அந்த ஆலயத்திற்குள் சென்று அந்த அர்ச்சிப்பு நேரத்திலே இறைவனை வழிபட்டு பூவை வாங்குவதற்காக கரத்தை அவர் நீட்டுகின்ற பொழுது அவருக்கு பின்னால் இருந்து ஒரு கையானது அவருடைய கரத்தை தடுத்தது. தடுத்தவுடனே சொன்ன வார்த்தை, தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த நீர் எப்படி ஆலயத்திற்குள் வரலாம்? ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது என்று அவர் இழுத்து சென்று ஊரின் நடுவே நிறுத்தி அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். ஒரு வார காலம் அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று. சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டது. சிறை தண்டனை முடித்து அவர் சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவருடைய குழந்தை சுக்கியா மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தியும் அவர் கொடுக்கப்பட்டது. பிரியமான அன்பின் தேவைகள் பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்றால், ஆலயம் என்றால் என்ன என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இறைவன் குடிகொள்ளக்கூடிய இடம்தான் ஆலயம். இறைவன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் யாருக்கு சொந்தம்? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் சொந்தம். உலகத்தை படைத்தவரும் அவரே, உலகத்தை வழிநடத்துகிறவரும் அவரே, உலகத்தை பாதுகாக்கக்கூடியவரும் அவரே. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தனிச்சிறப்பை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நீங்களும் நானும் இறைவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். படைப்பின் சிகரமாக கூட நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அது ஆண்டவரை காண விரும்புவதும், அவரோடு பேச விரும்புவதும், அவரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்பதற்கும் உரிமைகள் இருக்கின்றது. இந்த உரிமைகளை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. அது நானாக இருக்கட்டும், அது நீங்களாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களுமே எல்லோருமே ஆலயத்திற்கு சென்று இறைவனோடு வழிபடக்கூடிய அந்த உரிமைகள் இருக்கின்றது. எனவேதான் அது ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடம், உயர் ஜாதி மக்களுக்கு ஒரு இடம் என்று சொன்னால் அது ஆலயம் அல்ல, மாறாக தனிப்பட்ட மனிதனுடைய இல்லமாகத்தான் காணப்படுகிறது. அந்த வரிசையில் இன்று லாத்திரன் பெரிய பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழாவிலே நீங்களும் நானும் இறைவனை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ நம்மை தயார் செய்ய இன்று அன்னையாம் திருச்சபை அழைப்பு கொடுக்கிறது. அந்த வரிசையில் இந்த லாத்திரன் பேராலயத்தினுடைய வரலாற்று பின்னணி என்னவென்று பார்க்கிற பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே,
இன்றைய காலகட்டங்களிலே அன்னையாம் திருச்சபையிலே ஒவ்வொரு மறை மாவட்டங்களும் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை பேராலயம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நீங்களும் நானும் ஆலயத்தில் சொல்லுகிறோம், கத்தீட்ரல் என்று சொல்லுகிறோம். இந்த ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் பேராலயமாக கத்தீட்ரலாக காணப்படக்கூடிய ஆலயத்தினுடைய தலைமை ஆலயமாகத்தான் இந்த லாத்திரன் பேராலயம் இருக்கிறது. ஆரம்ப கட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே ஒன்றாக இணைந்து திருப்பலி நிறைவேற்ற கடினமாக இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த தருணம் அது ஆரம்ப காலகட்டங்களில். எனவே இந்த கிறிஸ்தவர்கள் ஆலயங்களை கட்டி எழுப்பவில்லை, மாறாக தங்களுக்கு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே திருப்பலி நிறைவேற்றி இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டு இயேசுவின் உடலை உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலப்போக்கிலே 4வது நூற்றாண்டிலே இருக்கிற பொழுது கான்ஸ்டன்டின் நோபில் என்கின்ற அரசன் ரோமையை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக மாற்றினான். கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக மாற்றினான். அப்பொழுது 313ஆம் ஆண்டு அவன் தன்னுடைய அரண்மனையை அவன் ஆலயமாக மாற்றி அதை திருத்தந்தைக்கு அர்ப்பணித்து விட்டான். ஏறக்குறைய 313ஆம் ஆண்டு தன்னுடைய அரண்மனையை ஆலயமாக மாற்றி அதை திருச்சபைக்கு தந்திருக்கின்றான். காலப்போக்கிலே 324ஆம் ஆண்டு திருத்தந்தையாக இருந்த 1ஆம் சில்வஸ்டர் அந்த ஆலயத்தை அர்ச்சித்து உலக மீட்பரின் ஆலயமாக அதை அர்ப்பணித்தார். அதை அர்ச்சித்து உலக மீட்பரின் ஆலயமாக அதை ஒப்படைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு இந்த ஆலயமானது திருமுழுக்கு யோவானுடைய பாதுகாப்பிற்கு வைக்கப்பட்டது. பின்னர் நற்செய்தியாளர் தூய யோவானின் பாதுகாப்பில் அவருடைய பெயரை வைத்து இன்று வரை அந்த ஆலயம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலக மீட்பரின் ஆலயம் என்று அர்ச்சிக்கப்பட்டு திருமுழுக்கு யோவானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பிறகு காலப்போக்கிலே நற்செய்தியாளராகிய யோவானுடைய ஆலயமாக அது மாற்றப்பட்டு இன்று வரை அந்த பெயரை தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய இன்னும் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி உணவு உண்ட அந்த மேஜையானது இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. இன்னும் திருத்தந்தையின் திருச்சபையின் திருத்தந்தையின் முதல் திருத்தந்தை பேதுரு தான் முதலாக நிறைவேற்றிய திருப்பலியின் பீடமும் இந்த ஆலயத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி உணவினுடைய அந்த மேஜையும் திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக இருக்கின்ற பேதுரு நிறைவேற்றிய திருப்பலியின் மேஜையும் இந்த ஆலயத்தில் வைத்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, எனவே ஆலயத்தினுடைய நேர்தளிப்பு விழாவிலே நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதுபோல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை விரும்புவதில் எந்த ஒரு குறையும் இல்லை. திருப்பாடல் 15 நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். நாம் அனைவருமே ஆலயம் தூய்மையாக இருக்கிறது என்று நம்பியிருக்கின்றோமே, அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையாம் திருச்சபை உங்களுடைய என்னுடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருப்பாடல் 15 நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். அது என்னவென்றால், மாசற்றவராய் நடப்போர், உளமாற உண்மை பேசுபவர், தம் நாவினால் புறம் கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவறி நடப்போரை இழிவாக கருதுவோர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடாதவர், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறாதவர், இவர்களே ஆண்டவரின் திருமலையில் குடியிருக்க தகுதியுடையவர் என்று திருப்பாடல் 15 நாம் வாசிக்க கேட்கின்றோம்.
எனவே ஆலயம் எந்த அளவிற்கு தூயதாக காணப்படுகிறதோ அதே போல இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய உங்களுடைய என்னுடைய உள்ளமும் உடலும் இந்த அளவிற்கு தூயதாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இதைத்தான் பவுலடிகளார் தன்னுடைய திருமடலிலே இவ்வாறு எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 முடிய இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிக்கொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுள் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்று சொல்லுகிறார். நாமே அக்கோயில். எனவே இன்றைய நாளிலே லாத்திரன் பேராலய நேர்தளிப்பு விழாவிலே கற்களால் கட்டப்பட்ட அழகு மிகுந்தப்பட்ட இந்த ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. அதையும் தாண்டி உங்களுடைய என்னுடைய உள்ளமும் உடலையும் ஆண்டவர் குடிக்கொள்ளக்கூடிய இடமாக காணப்படுகிறது. எனவே நம் உள்ளத்தையும் உடலையும் தூயதாக மாற்றுவோம். இறைவன் நம் உள்ளத்தில் குடிக்கொண்டு நம்மை வழிநடத்த வேண்டும் என்று செபிப்போம். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த விதமான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், இப்படி பலவிதமான வேறுபாடுகளுக்குள்ளே நீங்களும் நானும் நம்முடைய நாட்களை கடந்து சென்றோம் என்றால் மனிதர்கள் கட்டப்பட்ட ஆலயம் கூட தாழ்ந்தவனுக்கும் உயர்ந்தவனுக்கும் என்று தனித்துவத்தை பிரித்து வைத்தால் பார்த்து கொண்டிருப்போம். அப்படி மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு ஆண்டவர் இங்கே உள்ளே குடிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே தாழ்ந்தவனுக்கு ஒரு இடமும் உயர்ந்தவனுக்கு ஒரு இடமும் என்று வைத்து அது ஆலயம் என்று சொல்ல முடியாது. மாறாக அது தனிநபருடைய இல்லமாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய அதிகாரத்தை தன் இல்லத்தில் எவனொருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதே போல ஆலயங்களிலும் அவன் மேம்படுத்துகிறான் என்றால் அது ஆலயம் அல்ல, தனி மனிதனுடைய இல்லமாக காணப்படுகிறது. எனவே இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் நாம் தூய்மைப்படுத்துவோம். மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆலயத்தில் வழிபடக்கூடிய அந்த ஆலயத்தையும் அனைவருக்கும் சரிசமம் என்று ஏற்றுக்கொண்டு இறைவனை நாம் வழிபட ஆரம்பித்தோம் என்றால் இந்த மன்னகமே விண்ணகமாக மாற்றப்படும். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகி நிறைவாளர் வாழ்த்த பெறுவீராக. ஏழு வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகி நிறைவாளர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பெயர்மான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கியருள வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டுதல்களையும் பயன்களையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோவிலை ஒளிர செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாக திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றேன். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்று தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அகுப்பப்படுகின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திரும்புகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அக்குவந்தவராகியிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து தூய குருக்களின் கூட்டம் என ஆவிக்குறி இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறை வாயு உலகில் திகழும் உமது திரு அமை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலே முன்குறிக்கப்பட திருவளமானி. அதனால் இவ்வருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லத்திற்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசில் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் இன்று இக்கோவிலின் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ளார். அவர் உங்கள் மீது தமது விண்ணகாசியை நிறைவாக பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகளில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாக விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகளுடன் தூயவராக இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை,
மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.